ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ வருஷம் வேண்டுறேன், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. இவ்வளோ வருஷம் நான் ஒரு இதுக்காக வேண்டிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு அது நடக்க மாட்டேங்குது. ஏன்? பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறேன், ஆனாலும் நடக்க மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் மேலே தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் என் பர்சனல் நம்பர் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப் சேட்ஸு, அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை பார்க்குறப்ப உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும், பாசிட்டிவ் வைபாகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் அதே போல் நம்மளுக்கும் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும். ஸோ எல்லாமே கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதாவது நீங்கள் சாமிகிட்ட வேண்டுறப்ப எப்படி வேண்டுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ நம்ம வேண்டுறோம், எனக்கு ஒரு கேர்ள் பேபி பிறக்கணும், கடவுளே எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடு, எனக்கு 2 ஆண் பசங்க இருக்காங்க, ஸோ எனக்கு ஒரு கேர்ள் பேபி இருந்தால் நல்லாயிருக்கும், கடைசி காலத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு கேர்ள் பேபி எங்கே நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கோம், நடக்கவே மாட்டேங்குது அப்படின்ற தாட் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நடக்காது. ஸோ இவ்வளோ வருஷம் நான் வேண்டுறேன், அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, எங்கே நம்மளுக்கான பண்ணுது அப்படின்றத நீங்கள், அதாவது நார்மலாக பேசுவோம்ல, எங்கே அந்த கடவுள் ஒரு முருகன் வழிகாட்டவே மாட்டேங்கிறாரு, இவ்வளோ வருஷம் வேண்டுறேன், உருகி வேண்டுறேன், செய்யவே மாட்டேங்கிறாரு, அந்த தாட்டும் இருக்கக்கூடாது. ஸோ என்ன வேணா நடக்கவா போகுது அப்படின்ற எண்ணங்களும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வேண்டுதல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம வேண்டுனா அது கட்டாயம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். ஸோ என்ன சிஸ்டர் நீங்கள் நம்பிக்கை வரணும்னு சொல்கிறீங்க, ஓகே, நாங்களும் நம்புகிறோம். ஸோ அது நடக்கலைன்றப்ப ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி நம்பிக்கை வரும்? கரெக்ட், நம்பிக்கை வராது தான். ஆனால் உங்கள் கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ நம்ம சொல்கிறது நடக்குதோ நடக்கலை அப்படின்ற நம்பிக்கை இருக்காது. ஆனால் நீங்கள் கும்பிடுற கடவுள், அது அல்லாவாகட்டும், இயேசுநாதர் ஆகட்டும், நம்ம ஹிந்துஸ் கடவுளாக இருக்கட்டும், முருகன், சிவன், அம்மன், எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த நம்ம வேண்ட கடவுள் மேலே நம்மளுக்கு 1000% நம்பிக்கை இருக்கும். ஸோ நம்பிக்கை இல்லாமல் சாமியை கும்பிட மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க சாமியை கும்பிட மாட்டாங்க. ஸோ சாமி கும்பிடுறீங்க, நீங்கள் ஒரு அல்லாட்ட ஒரு வேண்டுதலை வைக்கிறீங்கன்னா அந்த அல்லா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். லைக் ஒரு சாமி மேலே, ஒரு இயேசுநாதர் மேலேயோ, ஒரு ஹிந்துஸ் கடவுள் மேலேயோ நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை தான் நிறைவேற்றும். ஸோ நம்ம இது வேண்டியிருக்கோம், அடுத்த வருஷம் இந்நேரம் என் கையில் குழந்தை இருக்கணும், அடுத்த மாதமே குழந்தை தரிச்சு 10 மாதத்தில் என் கையில் குழந்தை இருக்கணும், அடுத்த வருஷம் இன்ன நேரம் என் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கணும், நான் சாமி கும்பிடணுன்னா, சாமிகிட்ட போகணுன்னா குழந்தைய பச்சை பிள்ளையை தூக்கிட்டு போகணுமே அப்படின்ற எண்ணங்கள் வரணும். அந்த மாதிரி வேண்டுங்க. அந்த நம்பிக்கை தான், அந்த கான்ஃபிடென்ட் லெவல் தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். ஸோ பாசிட்டிவ் வைப்புன்னு ஏன் சொல்கிறேன்? எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, தெரிஞ்ச சிஸ்டர் தான் அவங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனலில் பார்த்துருக்காங்க. பாசிட்டிவ் வைப்னா என்னது, நீங்கள் ஏதாவது தனியாக சொல்லித்தரீங்களா? நான் ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சேன். பாசிட்டிவ் வைப் தனியாக நான் எதுவும் பாசிட்டிவ் வைப்பை நான் சொல்லித்தர கிடையாது. ஸோ நம்பிக்கையாக நம்மளுக்கு எது நடக்கணுன்ற விஷயத்த நினச்சி பார்க்கறது. அதாவது ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு புக்கு சென்ட் ஜோசப் சார் எழுதியிருக்காரு. ஸோ அது நான் கூட புக்ஸ்லாம் அந்தளவு விரும்ப மாட்டேன், பட் அது ஆடியோவை நான் கேட்டேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் பாசிட்டிவ் வைப்பு உங்ககிட்ட நான் ஸ்ப்ரெட் பண்ணேன். ஸோ எதிர்ச்சையெல்லாம் எனக்கு பிரபஞ்சம் மூலியமாக எனக்கு அந்த ஆடியோஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஸோ நான் அது கேட்டதில் நான் சொல்கிற எல்லா விஷயமுமே அந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ எப்படின்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம நினச்சி பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த செக்கப்பில் கன்ஃபார்ம் ஆகிடணும் பேபி. ஸோ பேபி கன்ஃபார்ம் ஆகிடுற மாதிரியும், கன்ஃபார்ம் ஆகி உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்கிற மாதிரியும், உங்கள் வீட்டில் சொல்கிற மாதிரியும், அப்புறம் ப்ரெக்னென்சிக்கான சிக்னஸ் எல்லாம் அனுபவிக்கிற மாதிரியும். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அந்த க்யூட் ட்ரீம் செம்மையாக இருக்கும். ஸோ
அந்த நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரீம் பண்ணுறது கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் திங்க் பண்ண போகிறீங்க, நைட்டு ஒரு 5 மினிட்ஸ், காலையில் ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். உங்கள் லைஃப்பை மிராக்கலாக மாற்றுதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் உங்களோட வேண்டுதலை ஸ்ட்ராங்காக வைங்க. நீங்கள் கும்பிட்ற சாமி மேலே 1000% நம்பிக்கை வைங்க. 1% கூட நீங்கள் ஸ்கிப் ஆகக்கூடாது. பாசிட்டிவாக மட்டும் பேசுங்க, பாசிட்டிவாக மட்டும் நினைங்க. 5 மினிட்ஸ், நைட்டு 5 மினிட்ஸ், காலையில் ஒரு 5 மினிட்ஸ் திங்க் பண்ணுங்கள். அதை பற்றி நல்லது நடக்கிற மாதிரி திங்க் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது நடக்கும், நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இதே வீடியோவில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆயிடணும், நீங்கள் நினச்சது நடக்கணும், நினச்ச பேபி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.